ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த பிஸ்னஸ்க்கான நீட் எப்போதுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். டெய்லியும் ரன் ஆகக்கூடிய ப்ராடக்ட்டாக இருக்கிறதுனால இந்த பிஸ்னஸில் ரெகுலர் இன்கம் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். முக்கியமாக இந்த வீடியோவில் இந்த பிஸ்னஸ் எப்படி ஏகப்பட்ட வேஸ்ட்டில் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுன்ற டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கோம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணிக்கலாம், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்லையும் பண்ணிக்க முடியும். ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தினசரி வருமானம் அதிக அளவில் இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண குவாலிஃபிகேஷன் நமக்கு பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க அந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும், மிஷின் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயிலும் சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ஒரே மிஷினை யூஸ் பண்ணி 5 வகையான ப்ராடக்ட் மேக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய சிப்ஸ் மேக்கிங் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக ஒரு மிஷினை யூஸ் பண்ணி நம்ம பொட்டேட்டோ சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ், நேந்திரம் சிப்ஸ், குச்சி சிப்ஸ், சேனக்கிழங்கு சிப்ஸ்னு 5 டைப் ஆஃப் சிப்ஸ் ஒரே மிஷினில் நம்ம மேக் பண்ணி சேல் பண்ணிக்க முடியும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிஷின் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்னு பார்த்தோம்னா நம்ம டே டு டே லைஃப்லேயே பார்த்தோம்னா நம்ம சின்ன சின்ன பெட்டி ஷாப்ஸில், மளிகை ஷாப்ஸில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில், ஷாப்பிங் மால்ஸில், பேக்கரிஸில், ஸ்கூல் காலேஜ் கேன்டீன்ஸில், தேட்டர் கேன்டீன்ல எல்லாம் சிப்ஸ் நம்ம நிறையவே சேல் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துருப்போம். இந்த பிளேசஸ்லாம் நீங்கள் டேரெக்டாக சப்ளை பண்ணலாம். மெயினாக எல்லா வீடியோவில் ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். உங்கள் ஏரியாவை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க எல்லா ஷாப்ஸ்க்கும் அப்ரோச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை ஷோ பண்ணி பெஸ்ட் ப்ரைஸ் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அடுத்ததாக இன்னொரு வே என்னன்னு பார்த்தோம்னா நம்ம நல்ல க்ரௌட் இருக்க பிளேஸில் சின்ன கடை போட்டு சிப்ஸ் ஸ்டால்னு போட்டோம்னா சாலிடாக ரன் ஆகிட்டே தான் இருக்கும். சிப்ஸுக்குன்னு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. உங்கள் ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நிறையா கஸ்டமர்ஸ் ஸ்டாலுக்கும் வருவாங்க. நீங்கள் சொன்ன பிளேஸ்க்கும் சப்ளை பண்ணிக்கலாம். இதே போல் நம்ம ஸ்டால்லையும் நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண மிஷின் டீட்டெயில் பார்த்தோம்னா ஸ்க்ரீன்லேயே ஷேர் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே சிப்ஸ் மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட செல்லர் லிஸ்ட் கிடைக்கும். அதில் 11,000க்கு மிஷின் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் 15,000 ரூபாய்க்கு, 20,000 ரூபாய்க்கு, 23,000 ரூபாய்க்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது. மிஷினோட ப்ரைஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகிட்டே தான் இருக்கும். காஸ்ட் கூட போக போக ப்ரொடக்ஷன் அதிகமாகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி செல்லரை சர்ச் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். மிஷின் எப்படி ரன் பண்ணணுன்ற டீட்டெயிலாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துலையே சொல்லி கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த பிஸ்னஸ்க்கு ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா என்ன சிப்ஸ் மேக் பண்ணுறீங்களோ அதுக்கான கிழங்கு தேவைப்படும். அப்புறம் உப்பு, மசாலா பவுடர், ஆயில் மட்டும் தேவைப்படும். அப்புறம் கேஸ் அடுப்பு நமக்கு தேவைப்படும். நீங்கள் நல்ல குக்டை சிப்ஸ் மேக் பண்ண ஐடியாஸ் கேதர் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்மால் லெவலில் பண்ணுறப்ப 11,000 ரூபாய்க்கே மிஷின் வாங்கிக்கலாம். அப்புறம் சிப்ஸ் மேக் பண்ண ரா மெட்டீரியல் பேக்கிங் கவர்லாம் ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம ஸ்டார்டிங்கில் வாங்கிக்கலாம். ஸ்டால் போடாமல் வீட்டில் இருந்து ப்ராசஸ் பண்ணி சேல் பண்ணிங்கன்னா 50,000 ரூபாய் இருந்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் நம்ம ப்ராஃபிட்டாக 2 டைப் வேரி ஆகும். ஒன்று நம்ம ஸ்டால் போடாமல் பண்ணுறப்ப 5 ரூபா பாக்கெட், 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபா பாக்கெட்னு தனித்தனியாக பாக்கெட் போட்டு சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 5 ரூபா பாக்கெட்டுக்கும் 10 ரூபா பாக்கெட்டுக்கும் நம்ம நல்ல வரவேற்பு இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் தோராயமாக 5 ரூபா பேக்கில் ஒரு 100ம், 10 ரூபா பேக்கில் ஒரு 100 பாக்கெட்டும், 20 ரூபா பேக்கு, 50 ரூபா பேக் சேர்த்து ஆவரேஜாக ஒரு 100 பாக்கெட்டும் சேல் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2,000லேருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஸ்டால் போட்டு பண்ணுறப்ப அதில் வர க்ரௌடை பேஸ் பண்ணி அதில் இன்கம் டிஃபர் ஆகும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட் வாரி ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.